இப்படி வெடிச்சிருச்சுன்னா நமக்கு டைம் ரொம்ப எடுக்கும் இதை பொரிக்கிறதுக்கு, தேவையில்லாம டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி வெடிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். ஒவ்வொரு விதையும் ₹1 கணக்கு. அப்புறம் அப்படிங்கிற இந்த மாதிரி விதைய எடுக்கணும். காக்கா குருவி எல்லாம் சாப்பிட்டு கொண்டு போய் சாப்பிட்டு வேற பக்கம் நிறைய எல்லாம் போட்டுரும். ஆனா அதுகளுக்கெல்லாம் ஒண்ணும் அதனாலதான் பண்றது வேலிக்காலில நிறைய இது முளைச்சிருக்கும். உப்பு போட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்டாதான் பாய்சன். ஆமா, மாடெல்லாம் சாப்பிடும். மாடு இப்படி வெடிச்சிருக்கு. ஆமா, இப்படி வெடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. ஆக்சுவலா விட்டுட்டோம்னா உளுந்துரும். மாடு ஆடெல்லாம் சாப்பிடுதா? மாடு ஆடெல்லாம் சாப்பிடுவோம், ஒன்றும் பண்றது இல்லை. என்னன்னா முதல்ல எல்லாம் மாடே சாப்பிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் மாட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. உப்பு போட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்டாதான் இது பாய்சன் ஆகுமாமா. மாடு ஆட்டுக்கெல்லாம் ஒன்றும் பண்றது இல்லை. மனுஷங்க சாப்பிடக்கூடாது. மெயினாக உப்பு போட்டு சாப்பிட்ற யாருமே இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த தலையை அரைச்சு தலையில போட்டா பொடுகு போயிடும், முடிவு. ஐயோ, அதெல்லாம் இல்லை, அப்பெல்லாம் போடக்கூடாது. தெரியல. சாப்பிட்டு நிறைய பேர் டெத்தும் ஆகியிருக்காங்க. அதனால இதை யாரும் தயவு செஞ்சு வாயில் அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க. இதோட விதை, பூ, காய், செடி எல்லாமே பாய்சன் தான். இது மெடிசனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது.